ஒரு நாள் பரமார்த்த குருவும் அவரது 5 சீடர்களும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது எதிரே ஒருவன் ஒரு பெரிய மஞ்சள் பூசணிக்காயை சுமந்து வருவதைக் கண்டு அது என்னவென்று ஆர்வத்துடன் கேட்டனர். அவர்களை ஏமாற்ற திட்டமிட்ட அந்த வழிப்போக்கன், இது சாதாரண காயல்ல, இது ஒரு அபூர்வமான குதிரை முட்டை, இதை அடைக்காத்தால் அதிவேகமாக ஓடும் குதிரை குட்டி வெளிவரும் என்று கூறினான். இதை உண்மை என்று நம்பிய குருவும் சீடர்களும் அவனிடம் பொற்காசுகளை கொடுத்து அந்த பூசணிக்காயை வாங்கிக் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் தூக்கிச் சென்றனர். ஆனால் வழியில் ஒரு சீடன் நிலை தடுமாறி விழ பூசணிக்காய் பாறையில் பட்டு சுக்குநூறாக உடைந்தது. அந்த சத்தத்தை கேட்டு புதருக்குள் இருந்த ஒரு முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது. அதை பார்த்த சீடர்கள், அடடா, முட்டை உடைந்து குதிரைக்குட்டி வெளியே வந்துவிட்டது, பாருங்கள் அதன் வேகத்தை என்று கத்தினார்கள். குருவோ அந்த முயலை துரத்தாமல், இவ்வளவு சிறிய குட்டியே இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்றால் இது வளர்ந்தால் நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது, இது நமக்கு தேவையில்லை என்று தன் முட்டாள்தனமான நியாயத்தை சொல்லி சமாதானமடைந்தார்.